நகரம் பேசுறவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் திறனாய்வாளர் நந்தகுமார் அவர்கள் சந்தித்து ஆம்ஸ்டாங் கொலையில என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் வழக்கு குறித்து பேச போறோம். சரவணன் சார். வணக்கம் பிரபா. திருவேங்கடம் நேற்று அதிகாலை ஆயுத கிடங்குகளை காண்பிக்கிறதுக்கு போன இடத்துல என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு. இந்த என்கவுண்டர்ல பல சந்தேகங்கள் எழுப்புறதா சொல்றாங்க. ஏன் திடீர்னு காவல்துறை என்கவுண்டர் பண்ணாங்க இந்த போலீஸ் அப்படிங்கிற இந்த திருவேங்கடத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு எதெல்லாம் இந்த சந்தேகங்கள் இருக்கு? இதில் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலிருந்தே நம்ம இந்த கேஸை வாட்ச் பண்ணும்போது இந்த திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் நிறைய சந்தேகங்களை எழுப்புது. ஒரு காமன் மேனாக நம்ம இதை பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொலை நடத்துகிறாங்க. ஒரு 6:30 மணி வாக்கில் கொலை நடக்குது. கொலை நடந்ததுக்கப்புறம், அதாவது ஆம்ஸ்டாங்கினுடைய கொலை நடக்குது. கொலை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளாரியே அண்ணா நகரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே சரண்டர் ஆகுறாங்க. அப்போ 8 பேர் சரண்டர் ஆகுறாங்க. அதில் இந்த திருவேங்கடமும் ஒரு ஆளாக இருக்கார். அந்த திருவேங்கடத்தை சரண்டர் ஆனவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 பேர்த்த மொத்தம் ஒரு 11 பேராக அரெஸ்ட் பண்ணுறாங்க. கஸ்டடிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் காவலில் இப்போ எடுத்து விசாரிக்கிறதுக்காக போலீஸ் காவலில் இப்போ எடுத்திருக்காங்க. நம்மளுடைய சென்ட் தாமஸ் மண்ட்ல இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் ஆஃபீஸில் தான் ஒவ்வொருத்தரையும் தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வருது. அப்போ இந்த கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதங்களை அவங்க பதுக்கி வச்சிருக்கிறதாகவும், அதை இவரை கூட்டிட்டு போய் அந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ்ல தான் இவரை அங்கே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது ஒரு 5:30 மணி வாக்கில் ஒரு ரெட்டேரி ஏரிக்கிற சைடு போகும்போது அவருக்கு பாத்ரூம் வரதா சொல்றாங்க. அப்ப இறங்கி போற இடத்துல போலீஸை தள்ளி விட்டுட்டு அவர் தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் எல்லாத்தையும் எங்களால பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தொலைவி அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது இவர் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்ததை போய் பார்த்து அங்க துப்பாக்கியால அவர் எங்களை சுடும்போது நாங்க பாதுகாப்புக்காக தற்பாதுகாப்ப சுட வேண்டியது வந்துருச்சு. இதுதான் ஹோல் எபிசோட். இப்போ இதுல நமக்கு எங்க ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வியே முதல்ல இப்போ ஆளுங்கட்சியில கூட்டணியா இருக்கக்கூடிய திருமாவளவன் ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், அவங்க முதல் வச்ச குற்றச்சாட்டே இந்த அரெஸ்ட் ஆனவங்க பூராமே உண்மையான அக்யூஸ்டா இல்லை அப்படின்றாங்க. இதையே மாயாவதியும் இதை எக்கோ பண்றாரு அவர் இங்க பேசும்போது. அப்போ பெரிய ஒரு குற்றச்சாட்டு இங்க என்ன இருந்துச்சுன்னா, அரெஸ்ட் ஆனவங்க பூராமே உண்மையான அக்யூஸ்டா, இதை நீங்க வெறும் ரவுடியசமாவோ வெறும் கட்ட பஞ்சாயத்தாவோ மட்டுமே இதை பார்க்காதீங்க. இது அதையும் மீறி ஒரு அரசியல் படுகொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை பத்தி பேசினாங்க. அதே மாதிரி எல்லாருமே இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வேணுங்கிறதும் முன்ன வச்சாங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேட். அப்போ இவர் இந்த திருவேங்கடம் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி இப்ப நடந்தத எபிசோட பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ இவங்க சரண்டர் ஆகும் போதே, இப்ப கொலை பண்ணிட்டு சரண்டர் ஆகும் போதே இவங்க கொலை செய்ய ஆயுதம்லாம் எதுவுமே கொண்டு வரலையா? ஏன்னா இப்போ நார்மலாகவே ஏதோ ஒரு தப்பு செய்யறவங்க ஆயுதத்தோட தான் போய் சரண்டர் அடைவாங்க. இப்போ நம்மளே பல நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம். இந்த மாதிரி வெட்டினாங்க, குத்துனாங்க, அவர் கத்தியோட வந்தாரு, இல்லை வெட்டப்பட்ட உறுப்போட வந்தாரு, சரணடைஞ்சாங்க அப்படின்பாங்க. அப்போ இந்த சரணடைய வரும்போது இவங்க ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? ஆயுதங்களெல்லாம் அப்போ ரெக்கவரி பண்ணவே இல்லையா? அப்போ அவங்க ஆயுதங்களே கொண்டு வரலன்னா எந்த அடிப்படையின் பேர்ல நானே இப்போ ஒரு யாரோ ஒரு 10 பேர் வேற யாரோ 10 பேர் வராங்கன்னு வச்சுங்க, நாங்க தான் அவரை கொண்டோன்னா அவங்கள உள்ளார வச்சுப்போமா? அப்ப ஏதாவது ஒரு முதல்ல ஒரு முகாந்திரம் இருக்கக்கூடிய அளவுக்கு விசாரணை நடக்கணும் இல்லையா? அப்ப இந்த கொலை செய்யப்பட்டக்கூடிய ஆயுதங்கிறது முக்கியமான ஒரு எவிடன்ஸா மாறும் உங்களுக்கு. அப்ப இவங்க அவர் தான் இதுல A1 அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. மெயின் அக்யூஸ்டா ஃபிக்ஸ் பண்றதே அவங்க தான். அப்ப இந்த மாதிரி சரண்டராக வந்தவங்க எந்த ஆயுதமும் இல்லாம சரண்டர் ஆயிட்டாங்களா? அப்படி ஆயுதங்களே இல்லாம சரண்டர் ஆகும்போது அவங்களோட எந்தவித விசாரணையும் இல்லாம எப்படி அவங்கள நீங்க அக்யூஸ்டுன்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி நீங்க பண்றீங்கிற கேள்வி வருது. இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இல்ல சார் அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க எந்த ஆயுதங்களுமே இல்லை, இப்ப அதைத்தான் ஒழிக்க வச்சிருக்காங்க, அதனால நாங்க அதை தான் எடுக்க போனோங்கிற ஒரு லாஜிக்கலா அவங்க சொன்னா கூட, அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ ஒரு 6:30 மணிக்கு வெட்டினவங்க அங்க இருந்து புழல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வெஜிடேரியன் வில்லேஜ்ங்கிற இடம் சொல்றாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் இந்த ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல போய் பதுக்கி வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு திருப்பி அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆவாங்களா? இது ரெண்டாவது கேள்வி. சரி, அப்படியே சரண்டர் ஆகிறவங்க அந்த இடத்துக்கு போய் தான் ஒழிச்சு வச்சிருந்தாங்க கூட அவங்க அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலே சரண்டர் ஆகலாமே. அண்ணா நகரனுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு சரண்டர் ஆகணுங்கிறது என்ன கட்டாயம் இருக்கு? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வியா வருது. அடுத்தது, இப்போ நீங்க முழு பாதுகாப்போட நீங்க அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றீங்க.
இப்ப நம்மளே பார்த்தோம், ஒரு யூடியூப்ல பேசுறவங்களை கைது செய்யும் போதோ இல்ல வந்து கேள்வி கேட்கறீங்களோ வந்து எத்தனை கணக்கான போலீஸை வச்சுட்டு நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்கிறத நம்ம போட்டோல, வீடியோல, டிவில இவங்க எல்லாருமே இப்ப நீங்க வந்து ஒரு ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணும்போதாகட்டும், சவுசங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாகட்டும், நீங்க சொன்ன மாதிரி டிடிஎஃப் வாசன் அரெஸ்ட் பண்ணும்போதாகட்டும், எத்தனை போலீஸ்கள் வந்து கூட வராங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் பாத்ரூம் போகும்போது நாங்க வந்து கைவிட்டோம்னா, இதை ஒரு படத்துல வந்து வடிவேல் ஒரு இப்படிதான் ஒரு அக்யூஸ்ட கூட்டும் போது வடிவேல்கிட்ட அவர் சொல்லுவார், இல்லையா எங்க அம்மாவை நான் பார்க்கணும் அப்படிங்கும் போது, ஐயோ தாய் பாசத்துல மிகுந்திருக்கானேன்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுருவார். இப்ப அந்த மாதிரி வந்து இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கு, அரசியல் படுகொலை நடந்திருக்கு. இவர் தான் மெயின் A1 அக்யூஸ்ட்ன்றீங்க. இங்க வந்து உங்களுக்கு அரசியல் குற்றச்சாட்டு இருக்கு. இது வந்து ரவுடியசத்தோட முடிச்சிடாதீங்க, இதுல வந்து அரசியல் பின்புலம் இருக்கிற மாதிரியும் தெரியுதுன்னு எல்லா கட்சிக்காரங்களையும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்கங்கிற ஒரு சந்தேகத்துல, யூகத்துல சந்தேகங்களை கிளப்பிட்டு இருக்கும்போது, இந்த நபரை வந்து நீங்க போய் இன்னைக்கு இந்த மாதிரி கொலை செய்யப்படும் போது, இது இந்த வழக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. அப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, அப்ப இந்த மாதிரி நடக்கும்போது இதை யாரையாவது காப்பாத்துறதுக்காக செய்யப்பட்ட என்கவுண்டர்? அந்த கேள்வியும் கேட்கப்படும். யாரையோ காப்பாத்துறதுக்காக திருவேங்கடத்துக்கு தெரிஞ்ச உண்மையை வந்து வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு சந்தேகம். அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரதுக்கு நார்மலா இருக்குல்ல. இப்ப வந்து இவங்க சிபிஐ என்கொயரி வேணுங்கிறது எல்லாமே சொல்றாங்க. அவங்க ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்தும் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டு இங்க சிபிஐ சீடுக்கு லெட்டர் வந்ததாகவும் சொல்றாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு காவலுக்கு வந்து இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது, அதுவும் இல்லாம இவர் தான் வந்து A1 குற்றவாளின்றீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு சம்பவத்தை பண்ணினதுக்கு அப்புறம் இவர் ஒருத்தர் மட்டும்தான் அங்க போய் ஆயுதத்தை பதுக்கி வச்சுட்டு வந்திருப்பாரா? எல்லாருமே போயிட்டு வந்திருக்கணும். இல்ல அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரை கூட நீங்க கூட்டு போனோம், A1 கூட்டிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லையா? அப்படியே கூட்டிட்டு போற மாதிரி இருந்தாலும் இது ஒரு கேள்வி. அடுத்தது இன்னொரு கேள்வி என்னன்னா, இவர் துப்பாக்கி வச்சிருந்து சுட்டுட்டாரு அப்படின்றாங்க. என்னுடைய ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி என்னன்னா, இவர் துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய ஆளா இருந்தா ஆம்ஸ்ட்ராங்க கொல்றதுக்கு 6-7 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி கத்தியோட ஏன் வரணும்? அந்த வீதியை நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவு குறுகலான வீதி. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சிருந்தா சுத்தி ஒரு 50 பேர் 20 பேர் ரெண்டு பக்கமும் தடுத்தாங்கன்னா கூட இவங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா இதே துப்பாக்கியா இருந்தா சும்மா ஒரு ரவுண்டு ஃபயர் பண்ணாவே போதும், எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்ப இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, அந்த அளவுக்கு வந்து அவர் துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ரவுடியா இருக்கிற பட்சத்துல அவர் ஏன் வந்து கத்திகளை வச்சுக்கிட்டு அவர் 7-8 பேர்த்த வந்து வச்சு வெட்டக்கூடிய அந்த ரிஸ்க் எந்த ரவுடியுமே எடுக்க மாட்டாங்களே. இப்ப என்னுடைய கேள்வி புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப துப்பாக்கியே என் கையில இருக்கும்போது நான் ஏன் போய் கத்தியை வச்சு பண்ணணும்? அடுத்தது இவங்க வந்து சரண்டர் ஆயிருக்காங்கன்றாங்க. அப்ப சரண்டர் ஆகிறவன் இன்னைக்கு மட்டும் ஏன் ஓடி போகணும்? அந்த கேள்வி வந்து அப்ப ஓடி போறவன் அன்னைக்கே ஓடி போயிடுவாங்க. அப்ப அன்னைக்கே ஓடி போகாம உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகிறவன் அப்ப இன்னைக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட இவ்வளவு தூரம் எழுச்சியா இருக்கும்போது இவங்க வெளியே போயும் வந்து நிம்மதியா இருக்கவும் முடியாது. எல்லாருமே கண்காணிக்கக்கூடிய வளையத்துலதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஓடாதாலும் இன்னைக்கு மட்டும் எப்படி ஓடிடுவாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி பல வகையான கேள்விகள் வந்து நம்ம கிட்ட எழுது. அப்ப இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து அந்த இடத்துல வந்து பாத்ரூமுக்கு போயிருக்கான்றாங்க, அங்கிருந்து தள்ளி விட்டுட்டு இவர் ஓடுறாருன்றாங்க, பிடிக்க முடியலன்றாங்க. ரைட், அப்படியே ஓடி போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓடி போனவர் கரெக்டா எந்த இடத்துல போய் பதுங்கி இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? போலீஸ் தேடி கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல பதுக்கி இருக்காங்க ஆயுதத்தை. அதே மாதிரி இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து மணலி இடம் சொல்றாங்க, மணலியில தான் அவங்க வந்து பதிக்க வச்சிருக்காங்க. அதை இடத்த தான் எடுக்க போறோம். போற வழியில வந்து ரெட்டேரியில அந்த ஆட்டு சந்தை போற இடத்துல வந்து அவருக்கு காலையில கக்கா வரன்னு சொன்னனால அதுக்காக நிறுத்தணும் அப்படின்றாங்க. அப்ப அங்கிருந்து பதுக்கி வச்ச இடங்கிறது வந்து நீங்க சொன்னது மணலி மாதிரி இடம். அப்ப இங்கிருந்து வந்து இவர் வேற ஒரு இடத்துக்கு போறாரு, வெஜிடேரியன் வில்லேஜ், புழலுடைய காவலுடைய லிமிட்ல இருக்கக்கூடிய அந்த வெஜிடேரியன் வில்லேஜ்ங்கிற இடத்துக்கு போய் அங்க இடத்துல வந்து பதுக்கி வச்சு துப்பாக்கி எடுத்து சொல்றாரு. அங்கதான் போவாருன்னு நீங்க இப்படி, ஏன்னா அவன் வரணும் மெயின் ரோட்ல ஓட போறது இல்லை, ஒரு தப்பிச்சு வரவன் சந்து பந்தெல்லாம் பூந்து பூந்து தான் ஓடுவான். அப்ப போலீஸ்னால துரத்த முடியல, போலீஸ் வந்து வண்டியில தான் போயிருந்து இருக்கும். அப்ப அந்த வண்டியில போறவங்க இவர் எந்த இடத்துல போய் பண்ணாருங்கிறது எப்படி போய் சிறப்பா தெளிவா கண்டுபிடிச்சிருக்க முடியும்? அடுத்தது நீங்க அவங்க டிவியில காமிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தகர ஷெட்டு காமிக்கிறாங்க, அதுக்குள்ளாரதான் போய் தங்கி இருந்தாரு, அவர் பதுங்கி இருந்தாரு, அதுல இருந்து சுட்டாருங்கும் போது இவங்க சுட்டப்பட்ட தகுதி அந்த அந்த தகர டப்பாக்கு எதுவுமே வந்து காயமான மாதிரி தெரியல. அந்த இடத்துல ஒரு உள்ளார இருக்கும்போது ஒரு தள்ளு முள்ளு நடந்திருந்தா அந்த தகர ஷெட்டு நீங்க சும்மா தள்ளிங்கன்னா விழுந்துடும். அது மாதிரி வந்து இருக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப வெட்ட வெளியா இருக்கு. ஏதோ ஒரு ஒரு பிளாட் எல்லாம் போட்டிருந்து வீடு கட்டுறதுக்காக ஒரு சிமெண்ட் மூட்டை வைக்கிறதுக்கு ஒரு தகர டப்பா போட்ட ஒரு குடிசை போட்டிருந்தா எப்படி இருக்கும்? வெட்ட வெளியா இருக்கு. நீங்க அதை இப்போ டிவி பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும்ல. சுத்தி இடம் பாத்தீங்கன்னா காலி இடம். அந்த காலி இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் இந்த தகரம் இந்த இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த தகர
ஷெட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரக்சரோட அப்படியே இருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி வெட்ட வெளியில அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு ஆயுதத்துங்களை போய் பதுக்கி வைக்க முடியுமா? அப்ப இவருக்கு இந்த துப்பாக்கி எங்கிருந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் நிறைய சந்தேகங்களை வந்து லேப்ஸ் வந்து எடுக்குது. அப்புறம் அதே மாதிரி வந்து திருமாவளவன் அவர்களும் வந்து போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தபோது அவர் என்ன சொல்றாரு, இதுல வந்து பிஜேபி காரங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி தலையீடு இருக்கிற மாதிரி இருக்குன்னு வெளிப்படையா ஓப்பனா பிரஸ் மீட்ல சொல்றாரு. எல்லா கட்சிகளுமே வந்து ஏதோ ஒரு வந்து அரசியல் பிரச்சனைகள் தலையீடு இருக்குதுங்கிறது தான் எல்லாரும். இது வந்து இந்த பக்கம் ஆருத்ரா பிஜேபின்னு சொன்னாலும் இந்த பக்கம் திமுகவை சேர்ந்தவரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. முக்கியமான ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துறாரு வக்கீல் ஒருத்தர். அப்ப அரசியல் தலையீடு இருக்குதானே? அப்ப அரசியல் தலையீடு இருக்குதுங்கிறது தான் எல்லா இடத்துலயுமே வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தது. சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளும் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு. நான் கேட்கறது, இப்ப பகுஜன் சமாஜ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்தல் அரசியல்ல அவர்களுக்கு எதிரிகள் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2019 தேர்தல்ல எம்பி தேர்தலில் அவர் வந்து ஒரு 1,60,60,000 வாக்கு தான் வாங்குறாரு. தமிழ்நாடு முழுக்க சேர்த்து ஒரு 1,60,60,000 வாக்கு தான் வாங்குறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 1,01,000 சில்லற வாக்கு தான் வாங்குறாங்க. நடந்து முடிஞ்ச 2024 39 தொகுதியும் சேர்த்து 1,37,600 வாக்கு தான் வாங்குறாங்க. அப்ப இவங்க தேர்தல் அரசியல் இவங்க வாங்கின வாக்கை வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு பெரிய கட்சிக்கோ இல்லை வந்து எந்த ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிக்கோ இவர் வந்து ரொம்ப அச்சுறுதலா வந்துட்டுன்னு ஒரு தேர்தல் அரசியல் களத்துல இவர் நமக்கு பாதிப்பா வந்துருவாங்களோன்னு இவர் செய்யப்படுற அளவுக்கு முகாந்திரம் இல்லை. அப்ப இவர் எந்த அரசியல் சார்ந்த எந்த பகுதி சார்ந்த அரசியலை சார்ந்த இடத்துல இவருக்கு அரசியல் எதிரிகள் இருப்பாங்கிறதையும் நம்ம யூகிக்க வேண்டியதா இருக்குது. இப்போ அப்ப இந்த மாதிரி பல்வேறு கட்டங்கள்ல நீங்க வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல போய் நம்ம இப்படிதான் இருக்குமோன்னு ஒரு கணிப்பு எடுத்தோம்னா அதை தொட்டு இன்னொரு கேள்வி எழுது. அப்ப இந்த மாதிரியே கேள்விகளுக்கு மேல கேள்விகள் எழுப்பும் போது அவங்க இதுக்குதான் ஆரம்பத்துல என்ன சொல்றாங்கன்னா சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அப்ப இப்ப சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இப்ப பிரிமிலினரியாவும் ஒரு அவங்க கேட்டிருக்காங்க என்னதான் இது வரைக்கும் நடந்திருக்குங்கிறது கேட்கும்போது இவரை தான் நீங்க வந்து A1 அக்யூஸ்டுன்னு சொல்றீங்க. A1 அக்யூஸ்ட்னா என்ன? இவர் தான் மெயின் பிரைமரி ரீசன் ஃபார் திஸ் பர்டிகுலர் அட்ராசிட்டி மர்டர் இஸ் திஸ் ஃபெலோ. அப்ப இந்த ஆளை வந்து நீங்க என்கவுண்டர்ல பண்ணிட்டீங்கன்னா எப்படி இந்த வழக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக முடியும்? இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையா மாறிடும் இல்லையா? இது ஒண்ணு. அப்போ இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணீங்கன்னா எந்த கட்சியை காப்பாத்துறதுக்காக நீங்க பண்றீங்கிற கேள்வியும் அடுத்தது வரும். இல்ல ஒரு பக்கம் சொன்னாங்க பாஜக தரப்புல இருந்து தான் வந்து ஆருத்ரா பணம் கொடுத்தா அதை கொலை பண்ணதா சொல்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக வழக்கறிஞர் தான் பணம் பட்டுவாடாவே பண்ணான்னு சொல்லி வெளில வருது. அப்ப இதுல ரெண்டு கட்சியும் இருக்கிறதா இருக்கட்டும். நம்ம என்னங்கிறது போலீஸ் விசாரணையில தான் வரும். இப்ப நான் வந்து ஒரு பொது மனிதனா நான் பார்க்கும்போது இன்னைக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு? நேர் எதிரி. என்னுடைய சிம்பிளான கேள்வி, இன்னைக்கு இதுல வந்து பிஜேபி இதுல சம்பந்தப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சிருந்து அது உறுதியா இருந்து அதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்குங்கிற பட்சத்துல திமுக வந்து இதை அசால்ட்டா விட்டுருவாங்களா? இதை விட பிஜேபியை டேமேஜ் பண்றது தமிழ்நாட்டுல வேற என்ன வாய்ப்பு வந்து ஆளுங்கட்சிக்கு கிடைக்கும்? பிஜேபியை நிர்மூலமாக்க முடியுமே இந்த கேஸ்ல வச்சு. அப்ப நீங்க இன்னைக்கு வந்து இந்த என்கவுண்டர் நடந்ததுன்னா இவங்க வந்து பிஜேபியை காப்பாத்துறதுக்காக என்கவுண்டர் பண்ணிருப்பாங்கிறது யாருனாலையுமே ஏத்துக்க முடியாது. நான் அதனாலதான் சொன்னேன், இது எந்த அரசியல் காரணங்களா இருந்துச்சுன்னா அப்ப எந்த அரசியல் காரணங்களுக்காக இது நடந்திருக்கு? அப்ப இதுல யார் வந்து இன்வால்வ் ஆயிருக்க முடியும்? அப்ப இந்த A1 அக்யூஸ்டே நீங்க என்கவுண்டர் பண்ணும்போது இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்படாதே, இது ஒரு பெரிய முட்டுக்கட்டை ஆயிடுமே. இது ஒண்ணு. அடுத்தது, நீங்க இன்னைக்கு இவரை என்கவுண்டர் பண்றது மூலமா இப்ப 11 பேரை உள்ளார வச்சிருக்கீங்க, அதுல ஒரு ஆளை போட்டுட்டீங்க. அப்ப இன்னைக்கு வந்து இந்த என்கவுண்டர்னால இந்த மீதி இருக்கக்கூடிய 10 பேருக்கு என்ன மெசேஜ் போகுது? என்ன செய்தி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது? ஏன்னா இவர் வந்து இப்ப புதுசா இருக்கக்கூடிய கமிஷனர் வந்து அவர் பதவி ஏற்கும் போதே தெளிவா சொல்றாரு, ரவுடிங்களுக்கு அவங்களுடைய மொழியில தான் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கறத 2-3 தடவை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அதை சொல்லும் போது அவருடைய பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த மாதிரி சமூகத்துக்கு கேடா இருக்கக்கூடிய இந்த அட்டூழியம் பண்ணக்கூடிய இந்த ரவுடி பசங்களை வந்து நீங்க என்கவுண்டர் பண்ணுங்க. பொதுமக்கள் யாருமே அதை வந்து எதிர்க்க போறது இல்லை. அது ஒரு உயிர்கொலை தான். அந்த வகையில வந்து ஒரு உயிர்கொலை ஆகிறத வந்து நம்ம ஏத்துக்கலனா கூட இந்த மாதிரி, ஏன்னா எந்த இடத்துலயுமே அவனை நீங்க திருத்த முடியாது, அவனை மாத்தவே முடியாது. அவன் ஒரு சோசியல் ஆன்டி சோசியல் எலிமெண்டா மாறிட்டான். ஒரு சமூகத்தினால அவனுக்கு பிரயோஜனமே படாத, அவனால வந்து தவறு தான், குற்றங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க என்கவுண்டர் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா நம்மளுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, எல்லா அரசியல் கட்சிகளையும் இங்க கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருமே சொன்னது என்னன்னா, இதை வந்து ரவுடிசத்தையும் தாண்டி அரசியல் தலையீடுகள் இதுல இருக்குதுன்னு அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. இது போலீஸ் விசாரணையோட நிக்க கூடாது, சிபிஐக்கு போகணும்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே சொல்லுது இது.
அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப நீங்க இந்த மாதிரி என்கவுண்டர் நடக்கும்போது ஒரு சாதாரண ரவுடிங்கிற மாதிரியே இதை முடிவு பண்ண மாதிரி தானே நமக்கு தெரியுது. இதுல எந்த ஒரு அரசியல் தடியீடு இல்லை. அவன் இவனை போய் வெட்டினா, இவன் அவனை வெட்டினா, இவனுக்கு 2 பேரும் இப்படியே வந்து பொது அமைதியை வந்து குந்தம் வச்சுட்டு இருக்காங்க, அதனால இவங்களை போட்டாதான் நமக்கு வந்து தீர்வு வருங்கிற மாதிரி தானே இப்ப ஒரு முடிவு பண்ணுன மாதிரி தெரியுது. அப்ப இது அவங்க எழுப்பின எந்த கட்சி எழுப்பின கேள்விகளுக்குமே இங்க ஒரு பதில் கிடைச்ச மாதிரியே தெரியலையே. ஏன்னா இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்புறாங்கன்னா அது பொதுமக்களுடைய கேள்விகள் தான். அதை சாதாரணமா இன்னைக்கு ஒரு திருமாவளவன் கேட்கக்கூடிய கேள்வியை வந்து சாதாரணமா புறந்தள்ளிட்டு போயிட முடியுமா? இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் கேட்கிற கேள்வியை புறந்தள்ளிட முடியுமா? பாமக கேட்கிற கேள்வியை, அதிமுக கேட்கிற கேள்வியை, பிஜேபி கேட்கிற கேள்வியை, இவங்க எல்லாம் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள். அப்ப இவங்களோட கேள்வி எல்லாம் நம்ம எப்படி வந்து சர்வசாதாரணமா வந்து இல்ல இல்ல இப்படிதான் போயிட முடியும்? அப்ப மக்களுக்கு வந்து இது வந்து இந்த திருவேங்கடத்தினுடைய இந்த கொலை செய்யப்பட்டதை பார்க்கும்போது நிறைய இடத்துல லேப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காமன் மேனா வந்து நமக்கு வந்து 1008 கேள்விகள் வருது. அப்போ ஒரு விடிய காலையில 5:30 மணிக்கு நீங்க அவன் கக்கா போறாலும் அவ்வளவு நேரத்துல போய் அந்த ஆயுதத்தை எடுக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? அவ்வளவு ஒரு உடனே அது வந்து கொலை செய்யப்பட்ட ஆயுதம்னா அந்த கொலை செய்யப்பட்டாதான் முதல்ல கேட்ட அந்த கொலை செய்யப்பட்ட ஆயுதம் இல்லாம தான் வந்து அவங்க சரணடைஞ்சாங்களா? அப்ப அப்படி வந்து சரணடையும் போது இவங்க கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அந்த ஆயுதத்துங்களை எல்லாம் பதுக்கி வச்சுட்டு திருப்பி அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குதுன்னு கால் டாக்ஸி பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆனாங்களா? அப்ப இப்ப கொலை செஞ்சவன் உடனே போய் தான் போவானே ஒரே போய் ஒரு இடத்துல பொருளை மறைச்சு வச்சுட்டு வருவான். ஏன்னா அவனுக்கு சரண்டர் ஆக போறவனுக்கு இந்த ஆயுதத்தோட போனா நான் சரண்டருக்கு வந்து இன்னும் மோர் வேலிடிட்டி. இதை பாருங்க நான் கொன்ன ஆயுதத்தோட வந்திருக்கேன். அப்ப என்ன பண்ணுவான், எவனும் போய் மறைச்சு வைக்கணும் போடுவான். ஒன்னா ஒருத்தன் வெட்டுறவன் என்ன பண்ணுவான், போற வழியில அந்த ஆயுதத்தை எங்கேயாவது தூக்கி போட்டு போவான். அப்படியே ரோட்ல எப்படா கொண்டு போறான் கூட போற வழியில தூக்கி போட்டு எங்கேயோ ஒரு போற வழியில தான் மறைச்சு வைப்பானா. இதுக்காக வந்து செம்பியத்துல கொண்டுட்டு அதுக்கப்புறம் போய் மணலில இருக்க அவங்க இடத்துல போயிட்டு நாங்க அங்க கொலை செஞ்ச ஆயுதத்தை அங்க, ஏன்னா இவங்க சொல்ற ரிப்போர்ட்லயே கொலை செஞ்ச ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போகணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த விதை கொண்டு போய் மணலில எவ்வளவு தூரம் வருது இங்கேக்கும் அங்கேக்கும், அதுக்கப்புறம் அங்க போயிட்டு திருப்பி இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், கொலை செய்யப்பட்ட நேரம் என்ன, இவங்க சரண்டர் ஆன நேரம் என்ன, அப்ப இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்துல இவங்க வந்து இங்கிருந்து மணலி போய் ஆயுதத்தை பதுக்கி வச்சுட்டு திருப்பி அவங்க அண்ணா நகருக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அப்படியே அங்க போய் பதுக்கி வைக்கிறவங்களுக்கு அண்ணா நகர் வந்து தான் சரண்டர் ஆகணுங்கிற என்ன கம்பல்ஷன் இருக்கு? அப்போ ஏகப்பட்ட கேள்விகள் இதுல வந்து இருக்கு. அப்ப இதுல என்னன்னாக்கா இது வந்து கேள்விகளுக்கு பூரா பதில் சொல்ல வேண்டிய, இதுல காமன் மேனுக்கு ஒரு பதில் கிடைக்கணுங்கிற ஒரு, ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப வந்து ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு, இவர் தான் சொன்னாரு, அவர் தான் பண்ணாரு, அதனால நாங்க வந்து அவங்கள கொன்னுட்டோம்னா அப்புறம் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் எதுக்கு இருக்கு? வக்கீலு, கோர்ட்டு, ஜட்ஜு இதெல்லாம் யாருக்கு இருக்கு? அப்ப போலீஸ்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவர் தான் தப்பு பண்ணாரு, இவரை போட்டுரும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 5 கோடி வழக்குக்கு மேல இன்னைக்கு இந்தியாவில் பெண்டிங்ல இருக்கு. சீக்கிரம் படப்படப்படம் முடிச்சிடலாமே பெண்டிங் கேசஸ் பூராமே. அப்ப நம்மள ரவுடிகளை நீங்க என்கவுண்டர் பண்றதுலயோ அதுல ரவுடிசத்தை குறைக்கிறதுலயோ கட்ட பஞ்சாயத்தை குறைக்கிறதுலயோ எந்த மாற்று கருத்தும் பொதுமக்களுக்கு இருக்க முடியாது. ஆனா இதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்து போது இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இது வந்து அரசியல் தலையீடுகள் இருக்குன்னு சொல்லும் போது இந்த A1 அக்யூஸ்டே மர்டர் செய்யப்படும் போது, அதாவது என்கவுண்டர் செய்யப்படும் போது எந்த மாதிரி கேள்விகள் வருது? மக்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் வரும்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுட்ட பகுதி வந்து நெஞ்சு பகுதியிலையும் இடதுகை பக்கம் மார்பு பகுதியிலையும் வயிற்றுலையும் வந்து சுட்டிருக்காங்கிற வருது. அப்போ வந்து ஒரு தப்பிச்சு ஓடுறவனோ இல்லை வந்து பண்றவனோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மார்பு பகுதியை காமிச்சிட்டு அவன் வந்து சுட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கேள்விகள் தான் இது. இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். நமக்கு எழுப்பக்கூடிய கேள்வி. அதே மாதிரி எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த போலீஸ் வந்து அவர்களை சுட முடிஞ்சுது? அப்ப இதை சுட்டக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ அவரு இந்த மாதிரி குறிபார்த்து சுடுறத எந்த அளவுக்கு வந்து கை தேர்ந்தவர், எவ்வளவு தூரத்து? ஏன்னா ஒரு ரவுடி வந்து ஒரு சும்மா வந்து நின்றுட்டு சுடுறா பார்க்கலான்னு சொல்ல மாட்டான். அந்த ரவுடி வந்து அது வந்து மூவிங் ஆப்ஜெக்ட். ஒரு பதுங்கி இருந்து போகும்போது அவன் இப்படி அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்ல தான் இருக்கும். அப்ப அந்த மூவிங் ஆப்ஜெக்ட வந்து நீங்க நெஞ்ச பார்த்து, ஏன்னா மெயின் பகுதி இது. இப்ப ஒரு கையில காலில் தவறு, இப்ப நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இவரை சனிக்கிழமை வந்து ட்ரம்ப்பை சுட்டாங்க, சுட்டு வந்து காலில் உரைச்சிட்டு போச்சு. அது என்ன குறி தவறுது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல வந்து நீங்க கரெக்டா நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் பார்த்து சுடுறீங்க போது அது மூவிங் ஆப்ஜெக்ட்ல அந்த அளவுக்கு கரெக்டா ஷூட் பண்ற அளவுக்கு, அப்போ உங்களை நோக்கி ஒடியாந்தா தானே நீங்க நெஞ்சு பகுதியில சுட முடியும். ஒன்னா இப்படி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்டா இருக்கும்போது பாடி உங்களுக்கு இப்படி இல்ல இருக்கும். இந்த மாதிரி திரும்பி இருக்கும்போது எப்படி நீங்க நெஞ்சு பகுதியிலையும் வயிற்று பகுதியிலையும் சுட முடியும்? அப்ப இந்த மாதிரி பல்வேறு கோணங்கள். அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் சுட்டவர் வந்து அந்த அளவுக்கு வந்து சுடுதல்ல வந்து கைதேர்ந்தவரா, அவ்வளவு நிபுணர் அவர். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணற்ற கேள்விகள் வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில எழறது, சமூக வலைதளங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது பார்க்கும்போது ஆமா இது என்ன இவ்வளவு கேள்விகள் இருக்கு, இவ்வளவு லேப்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஒரு காவல்துறை பதில் சொல்லணும். அவனு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல. ஏன்னா சந்தேகத்துல இருக்கிறவனுக்கு அப்ப ஒரு சந்தேகத்துல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எதை பார்த்தாலும் அரண்டவங்கன்னு இருண்டதெல்லாம் பெயின் இருக்கும். அப்ப இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போதுலேருந்து அந்த முதல் கோணல் முற்றும் கோணமா இருக்கும்போது
போலீஸ்க்கு வந்து கரெக்டான விதத்துல எல்லாம் செஞ்சிருந்தா கூட, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டா இருந்தா கூட, இது ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு சந்தேக கண்ணோட பொதுமக்கள் பார்க்கும்போது, இது பல்வேறு கோணங்கள்ல பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கேள்விகளை வந்து பொதுமக்கள் இருந்து வர்றது நியாயமான கேள்விகள் தான். இதை வந்து விளக்கி மக்கள் கிட்ட ஒரு யதார்த்தமான உண்மையை விளக்க வேண்டிய கடமை வந்து காவல்துறைக்கு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நான் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு நன்றி பிரபா.